ஒரு பையனுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்ல, அவனுக்கு படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். பட் டைரக்டரா இல்ல ஹீரோவா ஆகணுமான்னு அவனுக்கு தெரியல. ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல இருந்தே மூவிஸ் பத்தி டீப்பா யோசிக்கிறாரு. இன்ஜினியரிங் படிச்சதுக்கு அப்புறம் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வர வழி தேடுறா. அப்பதான் ஒரு ஃப்ரெண்ட் மூலமா டைரக்டர் பாபு கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு பண்ண ஸ்டார்ட் பண்றா. அப்போ ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் பத்தி கத்துக்கிறான். ஆனா அவனுக்கு அப்போ டைரக்டர் ஆகணும்னு ஆசை இல்ல, ஆக்ட் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவன் லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட். சென்னையில வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் ரேடியோல ஆர்ஜேவா சேரா. அப்ப அவனோட டாக்கிங் ஸ்டைல், வாய்ஸ், எக்ஸ்பிரஷன் எல்லாம் நல்லா ரீச் ஆகுது. அப்பதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்டிங் சான்ஸ் கிடைக்குது. மோகன் கிருஷ்ணா அவரை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி அவனுக்கு ஹீரோ சான்ஸ் கொடுத்தாரு. அவரு வேற யாரும் இல்ல, நம்ம நானிதான். அவரு ஃபர்ஸ்ட் பண்ண அஷ்டச்சம்மா அந்த மூவி ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானி, ஜெஸ்ஸி அந்த மாதிரி ஹிட் படங்கள்லாம் கொடுத்து இப்போ முன்னாடி நேச்சுரல் ஸ்டார்ட் நானியா வந்து நிக்கிறாரு. நெக்ஸ்ட் டே இந்த ஆக்டரோட பயோகிராஃபி போடலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க, போட்டுடலாம். அப்படியே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க.